உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மில்லட் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்லட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். குதிரவாளி, சாமை, தெனை, வரகு. தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியாக கட் பண்ணினது, 4-5 பீன்ஸ், கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணினது, 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணினது. நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வரகரிசி எடுத்திருக்கேன். நல்லா அலசி எடுத்துகிட்டு தேவையான தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் நெய், உப்பு. அடுத்து ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட விட்டுக்கலாம். சீரகம் ஆட் பண்ணி, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி லைட்டாக வதங்கினதும் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து கூடவே பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் லைட்டாக வதக்கிட்டு நம்மளோட காய்கறி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு ஒன்ஸ் இதை கலந்து விட்டுறலாம். அடுத்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். நம்ம அரிசிக்கு ஆல்ரெடி தேவையான தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ காய்கறிக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியோடவே உள்ளே சேர்த்துட்டு நம்ம எந்த மில்லட் எடுத்தாலும் கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். இப்போ செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு 3 விசில் விட்டு விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.